ஹாய், வணக்கம் நண்பர்களே. உங்கள் நண்பன் செந்தில் சிவகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் என்ன கருத்து பார்க்க போகிறோம்னா, ஒரு பலன் இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. கண்டிப்பாக நாம் பிறந்ததன் நோக்கம் ஒரு பயன் என்பது இருக்கும். அப்போ அந்த பயன் என்ன என்பதை கண்டுபிடிக்கும் வரை நம் வாழ்க்கை சுவையாக இருக்காது. இந்த சமுதாயத்திற்கு நம்மாலான பயனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதுபோல் நம்ம தோட்டத்தில் ஒரு மரம் 30 ஆண்டுகளாக பூக்காமல் மலட்டு மரம் என்று சொல்லி, இதனால் எந்த பயனும் இல்லை, வெட்டி தூர போடுங்க சார் அப்படின்லாம் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மலட்டு மரம் என்று சொல்லப்பட்ட மரத்தை கூட எனக்கு வெட்டுவதற்கு மனமில்லை. நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மரங்கள் நிற்குது, எல்லாமே காய் தருகிறது. ஆனால் அந்த காய் தரக்கூடிய மரம்தான் நமக்கு தேவை அப்படின்னு நான் நினைக்காம இந்த மரத்தையும் தண்ணி விட்டு வளர்த்து வந்தேன். இப்போ இது நமக்கு ஒரு பயன் தருவது போல் இந்த ஆண்டு பூத்திருக்கு நண்பர்களே. அற்புதமான அந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்கள். பூ தெரியுதா? இந்த பூ என்ன காய் என்பதை விரைவில் நமக்கு உணர்த்தும். அந்த காய் கனியாகி சுவை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு ஒரு நாள் வரும். அந்த நாள் வருவதற்கு 30 ஆண்டுகள் ஆகியிருக்குது. ஆனாலும் தன்னுடைய பிறவி பயனை இந்த மரம் நிறைவேற்றிவிட்டது என்று தான் நான் சொல்வேன். நம்பிக்கையோடு இருந்தால் நாளை நமக்கு வசமாகும் என்று கூறி உங்களை மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் செந்தில் சிவகுமார்.